அப்போ ஒருவேளை இந்த கவின்குமாரோட பெற்ற தாய் தந்தையர்கள் அவங்கெல்லாம் அந்த பையனை வேண்டாம், நமக்கு அவங்க குடும்பம் சரி வராது, ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் ஒத்து வர மாட்டேங்கிறாங்கல்ல, நீ தான் நல்ல வேலையில் இருக்கிறியப்பா, உனக்கு நல்ல பொண்ணா நாங்களே பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி மனம் முடிச்சு வச்சு தரோன்னு சொல்லி அவங்க அந்த பையனோட நடவடிக்கையை தடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு உண்மையிலேயே கவின்குமார் உயிரோட இருந்திருப்போம். இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி பேசுவதனாலதான் இந்த வீடியோவை நம்ம போட வேண்டிய தேவை ஏற்பட்டது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 2017 இருந்து இன்றைய தேதி வரலும் 65க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அதிலும் குறிப்பா திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல மிக அதிகப்படியான ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. 50,000 ஆண்டு கால வரலாறு கொண்ட ஒரு மூத்த இனம், உலகத்தில் உள்ள எல்லா மக்களாலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு காதலுக்காக தொடர்ச்சியாக படுகொலை செய்கிறது உண்மையிலேயே வெட்கக்கேடு. இந்தியாவிலேயே அதிகம் கல்வியறிவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. அதே போல இந்தியாவிலேயே அதிகம் ஆணவ படுகொலை நடக்கின்ற மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலிடம். இந்த ஆணவ கொலைக்கு யார் காரணம்? இந்த சுர்ஜித்ங்கிற ஒரு இளைஞன், நல்ல ஆங்கிலம் தெரிந்தவன், நல்ல கல்வியறிவு பெற்றவன், விளையாட்டுகள்ல நல்ல கை தேர்ந்தவன், அவருடைய தாய் தந்தையர் இருவருமே காவல்துறை அதிகாரிங்க, நல்ல சமூகத்துல அந்தஸ்துள்ள ஒரு ஆளு. இன்னும் கொஞ்ச காலத்திலேயே ஒரு நல்ல திருமணம் செய்து கொண்டு ஒரு நல்ல செட்டில் ஆக வேண்டிய ஒரு ஆள். அவன் யாரு? சுர்ஜித்ன்றவன். இந்த படுகொலை செஞ்சிருக்கானே, இன்னைக்கு சிறையில போய் அடைக்கப்பட்டிருக்கானே, அவன் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளேயே ஒரு நல்ல அந்தஸ்துல போய் உட்கார வேண்டிய ஆளு. அவன் ஏன் இந்த படுகொலை செய்யறான்? அதுக்கு பின்னாடிக்கிற ஒரே காரணம் தான் இந்த சாதிங்கிற ஒரு காரணம். கவின்கிற இளைஞன், அவருடைய குடும்பமும் பாத்தீங்கன்னா அந்தஸ்துல நல்ல ஒரு உயர்ந்த குடும்பம். கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க அப்பா 30 ஆண்டு கால ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறாரு. நல்லா வசதி வாய்ப்போடு ஊர்ல நிலவரங்களோடு இருக்கிறவங்க தான். அவங்க கூட 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பையன் தான். அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் சுபாஷினிங்கிற ஒரு சித்த மருத்துவர் பெண்ணை 10 ஆண்டு காலம் பழக்கம், 7 ஆண்டு கால காதல். இவங்க 2 பேருக்கும் காதல் 7 ஆண்டுகள். ரொம்ப நெருக்கமா இருக்கிற அந்த புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கு. அப்படிப்பட்ட அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. இந்த விஷயம் அந்த சுர்ஜித்துடைய தாய் தந்தையருக்கு தெரிய அவங்க 2 பேரும் வார்ன் பண்றாங்க. யாருக்கு? இந்த கவினுக்கு. இந்த கவினுக்கு வார்ன் பண்ண உடனே இந்த விஷயத்தை கண்டு அந்த கவினுடைய தாயார் தமிழ்ச்செல்வி அவனை கட்டுப்படுத்துறாங்க. நமக்கெல்லாம் தேவையில்லாத விஷயம்பா, எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ற? உனக்கு பெண்ணா இல்ல, நல்ல பெண்ணா பார்த்து திருமணம் பண்றப்பா, அந்த பெண்ணை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க தாயார் கவினுக்கு புத்திமதி சொல்றாங்க. அதனால கவின் அந்த பெண்ணை காதலிப்பதை சந்திப்பதை குறைச்சிக்கிறான். ஆனா அந்த பெண் இவனை விடுறதா இல்லை. அந்த பெண்ணு கவினுடைய தாயாருடைய நம்பரை வாங்கி அவங்க தாயார் தமிழ்ச்செல்விட்டே பேசியிருக்காங்க. என்னன்னு? அம்மா பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே நாங்கள் செட்டில் ஆயிடுவோம், அதனால நீங்க ஒன்றும் அச்சப்படாதீங்க, நாங்கள் 2 பேருமே மேஜர் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பேசியிருக்காங்க. ஆனாலும் அந்த கவினுடைய தாயார் தமிழ்ச்செல்விக்கு நம்பிக்கை இல்லை. சுர்ஜித்துடைய தந்தை சரவணனும் அவருடைய தாயார் கிருஷ்ணகுமாரியும் சுர்ஜித்தை வார் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த காதல் அப்படியே போகுது. இந்த சூழல்ல தான் கவினுடைய தாத்தாவுக்கு வண்டியிலிருந்து விழுந்து கால் உடையுது. இங்கேயும் சிகிச்சை எடுக்கிறாங்க. ஆனா அந்த சிகிச்சை பலன் இல்லாம போகுது. அதுக்கப்புறம் இந்த தகவல் தெரிந்து இந்த சுபாஷினி என்ன பண்றாங்கன்னா தமிழ்ச்செல்விக்கு போன் பண்ணி, அம்மா உங்க அப்பாவை எங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வாங்க, எங்க ஹாஸ்பிட்டல் நல்ல சிகிச்சை கொடுப்பாங்க, அதனால நான் இங்கே வச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லாததுனால தமிழ்ச்செல்வி என்ன பண்றாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டு வரலாம்னு சொல்லி போறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சுபாஷினியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிடுறாங்க. அங்க போய் இவங்க பேசிட்டு இருக்கும்போதே சுர்ஜித்துக்கு இந்த கவினுக்கு ஒரு போன் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்க, நீங்க வாங்கன்னு. அவங்க போன பிறகு எங்க அப்பா அவங்க திருமணத்தை பத்தி பேசணும், நீங்க வாங்கன்னு சொல்லி வண்டியில கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போன அந்த சுர்ஜித் என்ன பண்றான்னா பாளையங்கோட்டை கேடிசி நகர்ல மறைச்சு வச்சிருந்த அந்த அருவாளை எடுத்து கவினுக்கு 4 வெட்டு வெட்டுறான். எதிர்பாராத கவின் எந்த ஒரு சலனமும் இல்லாம அந்த வெட்டுப்பட்ட இடத்திலேயே இறந்து போறான். வேற அந்தஸ்துல என்ன குறைஞ்சு போயிட்டான், வேற படிப்புல என்ன குறைஞ்சு போயிருக்கான்,
இல்ல அழகுல என்ன குறைஞ்சு போயிருக்கான், 60,000 சம்பளம் வாங்குறான், 10 கோடிக்கு சொந்தக்காரன். ஆனாலும் அங்க தடையாக இருப்பது என்ன, அவன் வந்து பட்டியல் சமூகத்து இளைஞன், நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரான்னு சொல்லி இந்த சுர்ஜித்தை வந்து அவனை வெட்டி சாச்சிருக்கான். தொடர்ச்சியாக இந்த மாதிரி படுகொலைகள் நடக்குது. இதுக்கு ஒரு தனி சட்டம் இயற்றணும்னு சொல்லி பல்வேறு தரப்புல இருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. சரி, இந்த மாதிரி படுகொலைகள் நடக்கும்போது அதிமுக திமுக போன்ற கட்சிகள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆணவ படுகொலை நடந்தா திமுகவும் கோமா ஸ்டேஜுக்கு போயிடும், அதிமுகவும் கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த ரெண்டு கட்சிகளுமே இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடக்கும் போதெல்லாம் கண்டும் காணாம இருந்துருவாங்க. இதை பத்தி பேசவே மாட்டாங்க, வாய் திறக்கவே மாட்டாங்க. அதிமுக ஆட்சி இருக்கும்போது இவங்க தனிச்சட்டம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க, திமுக ஆட்சி இருக்கும்போது இவங்க தனிச்சட்டம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அந்த சம்பவம் குறித்து வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அது வந்து ஓட் பேங்க், பொது சமூகத்துடைய எதிரியாக நாங்க ஆயிடுவோம், நமக்கு வந்து விழ வேண்டிய ஓட்டு வந்து விழாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கள்ள மௌனம் காப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் பிரிச்சு தனித்தனியா வச்சா மட்டும்தான் அந்த சமூகங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டையும் நம்ம வந்து பெற முடியுன்றதுனால இவங்க கள்ள மௌனம் காப்பாங்க. குறிப்பா திமுக வந்து மொத்த ஓட்டையும் பெறும், எல்லா சாதி சங்க கூட்டங்களையும் கலந்துக்குவாங்க, அந்த ஓட்டுக்களை எல்லாம் பெறுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடக்கும்போது கள்ள மௌனம் காப்பாங்க. 2019 ஒசூர்ல வந்து ஒரு படுகொலை நடக்குது, இந்த மாதிரி ஆணவ படுகொலை. அந்த படுகொலை நடந்தப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, ஆணவ படுகொலைக்கு என்று ஒரு தனி சட்டம் இயற்றணும், அவளை பாதுகாக்க ஒரு தனி சட்டம் இயற்றணும் சொல்லி அன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க. அதே ஸ்டாலின் அவர்கள் இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவரான சண்முகநாதனும் திருமாவும் வந்து தனிச்சட்டம் இயற்றணும், ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு தனிச்சட்டத்தை வந்து சட்டமன்றத்தில் ஏற்றணும்னு சொல்லி சொன்ன போது, ஏற்கனவே இருக்கிற SC/ST ஆக்டான PCRே போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. இந்த SC/ST ஆக்ட், இந்த ஆணவ படுகொலைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏன் தனிச்சட்டம் ஏற்றணும், ஆணவ கொலைக்கு ஏன் தனிச்சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுட்டு வராங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பட்டியல் சாதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து சட்டத்தின் கீழே வந்து வழக்கை வந்து பதிவு செய்ய முடியும். பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ள நடக்குதுல்ல ஆணவ கொலைகள், அந்த மாதிரி ஆணவ கொலைக்கு வந்து இந்த PCRின் அடிப்படையில் வந்து வழக்கு வந்து தொடுக்க முடியாது. ஒண்ணு. அதே போல பட்டியல் சமூக இளைஞர்கள் வந்து காதலிக்கிறாங்களே, பிற்படுத்தப்பட்ட சமூகத்துடைய பெண்ணை வந்து ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி காதலிக்கிற பெண்ணை வந்து தாய் தகப்பனே வந்து படுகொலை செய்யறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைக்கு ஆதரவா PCR மூலமா வந்து வழக்கு தொடுக்க முடியாது. அல்லது பட்டியல் சாதி இளைஞர்கள் காதலிக்கக்கூடிய பெண்களை கொலை செய்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களையும் மீதோ அல்லது பட்டியல் சாதிக்குள் நடக்கக்கூடிய ஆணவ கொலையோ PNS அப்படிங்கிற சட்டத்தின் கீழே தான் வழக்கு பதிவு செய்ய முடியுமே தவிர, அந்த பாதிக்கப்பட்டவர்களை PCRின் அடிப்படையில் வந்து வழக்கு பதிவு செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி காதல் என்ற அடிப்படையில் இந்த மாதிரி பாதிக்கப்படுகிறவர்களுக்கு வந்து தனிச்சட்டம் இயற்றணுன்றதுக்கு இதுதான் காரணம். கவின் வந்து படுகொலை செய்யப்பட்ட பிறகு வந்து களத்துக்கு யாரெல்லாம் போனாங்க அப்படின்னா, இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவங்க, முற்போக்கு பேசுகின்ற அமைப்பை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாம் போய் உடனடியாக போய் களத்துனாங்க. மற்ற கட்சிகள்லாம் அறிக்கை விட்டாங்க, வாயார வட சுட்டாங்க, ஆனா களத்துக்கு யாரும் போகல. அப்ப களத்துக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடக்கும் போதெல்லாம் யார் போய் நிக்கிறாங்க அப்படின்னா, இடதுசாரி அமைப்புகள் வந்து குறிப்பா போய் நிக்கிறாங்க. அவர்கள் போயிட்டு அந்த மக்களின் கண்ணீரை வந்து துடைக்கிறாங்க, அந்த மக்களுக்காக நிற்கிறாங்க. அவங்க சேர்றது வந்து 50 பேரோ 60 பேரோ 100 பேருக்குள்ளதான், ஒரு சொற்பமான எண்ணிக்கை தான். ஆனா அவர்கள் ஏற்படுத்துகின்ற பாதிப்பும் அதிர்வும் வந்து மிகப்பெரிய அளவில் ஆனது. அதனாலதான் அரசு வந்து உடனடியாக என்ன பண்ணுது, கவினை பிடிச்சி உள்ள போடுது, அவங்க தாய் தந்தையரை கைது பண்றாங்க, அவங்க வேலையில இருந்து வந்து இடைநீக்கம் செய்யறாங்க. உடனடியாக அந்த 50 பேர் 60 பேர் வைக்கின்ற கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுது. அப்போ 50-60 பேருடைய குரல் என்பது பொது சமூகத்தின் குரல். அப்ப இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடக்கும் போதெல்லாம் இந்த கொலையாளிக்கு வந்து ஆதரவாக இந்த பொது சமூகம் இருப்பதே கிடையாது. அவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு தான் ஆதரவாக நிற்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க, எல்லோரும் பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம பேசிக்கிறோம், ஏன் பேசுறோம்? இந்த மாதிரி ஒரு அநியாயம் நம்ம காட்டு பிராண்டி காலத்துல நம்ம இல்ல, ஆடு மாடுகளை மேய்ச்சி கொண்டு நம்ம காட்டுல வாழ்ந்த காலத்துல இல்ல, வேட்டை சமூகமா இருந்த காலத்துல இருந்து நம்ம இல்ல. இன்னைக்கு நாகரிகம் பெற்ற நவீனம் வளர்ந்துருக்கிற ஒரு காலத்துல, AI டெக்னாலஜி இருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னமும் மனுஷனை நம்ம வெட்டுறதா?
ஒருவேளை கவின் வந்து அவங்க அக்காவை காதலிச்சே இருந்தாலும் கூட அந்த காதல்ல வந்து 2 பேரும் ஈடுபட்டு இருக்காங்க. அதுல கவினுக்கு மட்டும் தண்டனை கொடுக்கறது வந்து எந்த வகையில வந்து சரி வரும்? 2 பேரும் கூட்டு வச்சு சரி பண்ணி நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போறது சரியா வரும், எங்களுக்கு ஒத்து வராது, இல்ல பல வகையில அதுக்கு தீர்வு கண்டிருக்கலாம். ஆனா அவனை வெட்டி படுகொலை செய்வது என்பது என்ன மாதிரியான ஆதிக்க எண்ணம் அது? அப்புறம் இந்த கொலையில வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னடான்னா, இன்னைக்கு வந்து அந்த சுபாஷி கூட வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. நானும் அவனும் வந்து உண்மைக்கு உண்மையாக காதலிச்சோம், இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள நாங்க செட்டில் ஆகிறோம், என்கிட்ட வந்து கவின் வந்து கொஞ்சம் டைம் கேட்டான் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு வந்து சுபாஷி மேல சில சந்தேகம் இருக்கு. எப்படி அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர சொன்னது வந்து சுபாஷினி, கவினை மட்டும் வந்து சுர்ஜித் வந்து கூட்டிட்டு போறான். கவின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரான்ற தகவலை சுர்ஜித்துக்கு சொன்னது யாரு? சரி, கூட்டி போன அந்த சுர்ஜித் வந்து ஏற்கனவே பக்கா திட்டமிட்டு தான் வந்து அந்த அருவாளை எல்லாம் மறைச்சு வச்சிருந்திருக்கான். அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு நடந்திருக்குது. அப்போ இந்த கொலைக்கு பின்னாடி வந்து சுபாஷினி இருக்கா, அவருடைய ஆதரவு இல்லாம, அவளுடைய பங்கு இல்லாம கவின் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறோம். ஒரு மனித இனம் நீங்க எவ்வளவோ மேம்பட்டிருக்கு. இந்த கொலை நடப்பதற்கு காரணம் என்ன? சாதிய தூய்மைவாதம் பேசுகின்ற அந்த கும்பல் தங்கள் வீட்டு பெண்ணின் வயிற்றில் இன்னொரு பட்டியல் சாதிக்காரனுடைய குழந்தை வளரக்கூடாது என்பதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. அதே வந்து இவன் பட்டியல் சமூகத்தோடைய பெண்ணை வந்து திருமணம் செய்து கொண்டு சௌகரியமா வாழ்வான். இது எல்லா ஊரையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஆணவ படுகொலை நடப்பது எல்லாமே பட்டியல் சாதிக்காரன் இன்னொரு ஓபிசியோ ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்தோ ஒரு பெண்ணை காதலிச்சா மட்டும்தான் இது நடக்குது. அதுக்கு காரணம் நம்ம வீட்டு பெண்களுடைய வயிற்றுல அவனுடைய கரு வளரக்கூடாது அப்படின்னு சாதிய தூய்மைவாதம் பேசுகின்ற அந்த கொடுமைக்காரனுடைய எண்ணத்துல இருக்கிற அந்த அழுக்கு தான் காரணம். அதனால அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலைக்கு வந்து கடுமையான தனிச்சட்டத்தை ஏற்றி இந்த மாதிரி யார் வந்து ஆணவ படுகொலையில் ஈடுபடுறாங்களோ அவர்களுக்கு மட்டும் தண்டனை கொடுக்காம அவர் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எல்லோருக்குமே வந்து தண்டனை கொடுக்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாருல, யார் வந்து ஆணவ படுகொலையில் ஈடுபடுறானோ அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற அவன் அப்பா, அவங்க அம்மா, அவன் குடும்பத்தில் இருக்க அதுக்கப்புறம் அவங்க வர்ற வாரிசு எல்லோருக்குமே தண்டனை தரணும். அப்பதான் அந்த அச்சம் அவனுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றாருல. அதை போல கடுமையான சட்டத்தை வந்து இயற்றும் போதுதான் இந்த மாதிரி ஆணவ படுகொலை வந்து தமிழ்நாட்டில் நடக்காது. அப்பதான் தமிழர் ஓர்மை ஏற்படும். அதாவது நம்மளாம் தமிழ் தேசியவாதிகளாக இருந்து கொண்டு இன்னைக்கு தமிழர் இனம் வந்து ஒரு ஓர்மை ஏற்படணும், தமிழ் தேசிய நிலத்துல வந்து தமிழர் வந்து ஒருத்தர் ஆளணும்னு நம்ம நினைக்கிற ஆள் நம்ம. அப்ப தமிழ் தேசிய இனம் வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்து கோல வச்சோம்னா இந்த மாதிரி ஆணவ படுகொலை வந்து தடுக்கப்படும். அதுக்கு வந்து அரசு வந்து கடுமையான தண்டனைகளை வந்து கொடுக்கணும். அதுக்கு தனி சட்டம் ஏற்றுன்றத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.